கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் மரவள்ளி கிழங்குகளை கொள்முதல் செய்ய சோகோ தொழிற்சாலை அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலைப்பகுதி, ஆரம்பூண்டி, இன்னாடு, கரியாலூர், கிளாக்காடு, மேல்பாச்சேரி, பாச்சேரி ஊராட்சிகளில் மற்றும் அதன் அடிவார பகுதிகளான சேராப்பட்டு, மூலக்காடு, மோட்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 45,000 ஏக்கர் மரவள்ளி கிழங்கினை விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இங்கு சங்கராபுரம், ரிஷியவந்தியம், கச்சராபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக மரவள்ளி கிழங்கு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த மரவள்ளி கிழங்கு சாகுபடி முறையில் 240 நாட்களில் ஏக்கருக்கு 15 டன் முதல் 20 டன் வரை மரவள்ளி கிழங்குகள் கிடப்பதாக கூறுகின்றனர் விவசாயிகள். மரவள்ளி கிழங்குகள் மருந்து பொருட்கள் தயாரிக்கவும், பல்வேறு பொருட்களின் தயாரிப்புகளுக்கு மூலப்பொருளாகவும், ஜவ்வரிசி போன்ற உணவில் சேர்க்கக்கூடிய பல வடிவங்களில் மரவள்ளி கிழங்கு பயன்படுத்தப்படுகின்றன. மனிதர்களுக்கு ஊட்டச்சத்தான உணவாகவும் இது இருந்து வருகின்றது. மேலும் இது தொழில்துறையில் ஒரு மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை விளைவித்து விற்கும் விவசாயி சிறிதளவு லாபத்தை கூட பார்க்காமல் இருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளிடமிருந்து மரவள்ளி கிழங்குகளை வாங்கி விற்கும் இடைத்தரகர்களும் வியாபாரிகளும் அதிக லாபத்தை பார்க்கின்றனர். மேலும் இங்கு விளைவிக்கப்படும் மரவள்ளி கிழங்குகள் சேலம், கோயம்புத்தூர், ஆத்தூர், நாமக்கல், ராசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சேகோ ஆலைகளுக்கு அனுப்புகின்றனர். இது குறித்து தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்க மாவட்ட தலைவர் கஜேந்திரன் கூறுகையில், இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் அதிகம் வசிக்கக்கூடிய பழங்குடி இன மக்கள் மரவள்ளி கிழங்கு பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர். இங்கு மரவள்ளி கிழங்குகளை கொள்முதல் செய்வதற்கான சேகோ ஆலைகள் இங்கு இல்லை என்றும், இதன் காரணமாக சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல் போன்ற அண்டை மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லும் சூழல்தான் இருப்பதாக கூறிய அவர் தொடர்ந்து கூறுகையில், மரவள்ளி கிழங்குகள் அறுவடை செய்யும் போது மலைப்பகுதிக்கு வரக்கூடிய வாகனங்களுடைய ஏற்று இறக்குமதிக்கான செலவினங்கள் சமவெளியை விட 2 மடங்கு ஆகுது. ஆனால் கொள்முதல் செய்யக்கூடிய மரவள்ளி கிழங்குகளுடைய விலை நிர்ணயம் பார்த்தீங்கன்னா சமவெளியில் என்னவோ அதுதான் மலைக்கும் கிடைக்குது. அப்போ அவங்களுக்கான லாபங்கள் கிடைப்பதில்லை, அந்த மக்களுக்கு நஷ்டங்கள் தான் ஏற்படுது. எனவே மரவள்ளி கிழங்குகளை கொள்முதல் செய்வதற்கான சேகோ ஆலைகளை பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய கல்வராயன் மலையிலே ஆலைகள் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அங்கே ஜவ்வரிசி தொழிற்சாலை உருவாக்கினா வேலை வாய்ப்பற்ற பழங்குடி மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், கூலி கிடைக்கும், அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதை இந்த அறிவிப்பினால் பழங்குடி மக்களுக்கு மீண்டும் சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. இந்த நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் தமிழக அரசினுடைய அக்கறை என்கிற வகையில் மீண்டும் அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு முழு கவனத்தோடும் அக்கறையோடும் தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் சார்ந்த தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பேசிய சமூக ஆர்வலர்கள் ராஜா, அன்பரசு மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் கூறும்போது, இங்குள்ள மக்கள் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி விவசாயம் செய்து விளைவிக்கும் பொருட்களை குறைந்த விலையில் வாங்கும் இடைத்தரகர்கள் மற்றும் வியாபாரிகளிடமிருந்து காப்பாற்றி அவர்கள் விளைவிக்கும் பொருட்களை கொள்முதல் செய்ய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே ஒரு ஜவ்வரிசி ஆலையை உருவாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் கல்வராயன் மலை பகுதியில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட சேகோ ஆலை அமைத்திட அரசு வழிவகை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் விளைவிக்கும் பொருட்களுக்கு லாபம் ஈட்ட முடியாமல் தவித்து வரும் விவசாயிகளுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும். மேலும் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கும் என்கின்றனர் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். மரவள்ளி கிழங்கை ஈட்டுறாங்க அப்படின்னும் போது அதுக்கான கூலி கூட இவங்களுக்கு கிடைக்கிறது நஷ்டத்தில் தான் இவங்க இன்னமும் இந்த விவசாயிகள் அல்லல்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த தமிழக அரசு இந்த மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணும் விவசாயிகளுக்கு ஒரு ஃபேக்டரி அமைச்சு தரணுன்றது எங்களுடைய கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொழிற்சாலைகளில் விவசாயத்தை நம்பி வாழ்கிற மக்கள் மரவள்ளி கிழங்கு சரியான விலை கொள்முதல் இல்லை, அவங்க லாபம் தரதில்லை. அதனால் தொழிற்சாலைகளை அமைத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு நான் கேட்பேன். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சுரேஷுடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.